எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? ஒரு வேளையில இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில சவால்களை சந்திக்கிறீர்களா? பயப்பட வேண்டாம். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எங்களுக்கு ஒரே ஒரு தைரியம், தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், நம்மில் இருக்கிற தேவன் பெரியவர். இந்த உலகத்தில் எத்தனை பலம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், படை இருக்கலாம், ஆனால் எல்லாவற்றை பார்க்கலாம் தேவன் பெரியவராய் இருக்கிறார். அந்த நம்பிக்கை தான் எங்களை வாழ்க்கையை உயர்த்துகிறது, மேன்மைப்படுத்துகிறது, எங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை இன்றைக்கு கொடுக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 14 வசனம். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே. ஐயோ, நான் ஒரு சின்ன கூட்டம், நான் ஒரு பலவீனன், நான் ஒன்றும் அறியாதவன், என்னிடத்துல பணம் இல்லை, என்னிடத்துல பலம் இல்லை, என்னிடத்துல படிப்பில்லை, என்னிடத்துல அறிவு இல்லை, நான் என்ன செய்வேன் என்று கலங்குறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், பயப்படாதே. நீ சின்னவனாயிருக்கலாம், நீ சிறியவனாயிருக்கலாம், ஆனால் உன்னில் இருக்கிற தேவன் பெரியவர். உன்னை உருவாக்கின தேவன் உனக்கு உதவி செய்ய வல்லவர். உன்னை அழைத்தவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னை அனுப்புகிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர் உனக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே எதை கண்டு நீ பயப்படாதே. சில வேளைகளில நாம் நம்முடைய நிலைமையை நினைத்து பயப்படுகிறோம், நம்முடைய சூழ்நிலையை நினைத்து பயப்படுகிறோம். ஒரு அதிகாரிக்கு முன்பாக நான் எப்படி நின்று பேசுவேன்? ஒரு தலைவனுக்கு முன்னாக எப்படி நான் நிற்பேன்? ஐயோ, பெருங்கூட்ட ஜனத்தின் சவால்களை நான் எப்படி சந்திப்பேன்? என் வாழ்க்கையில வருகிற பெரிய பெரிய பிரச்சனைகளை நான் எப்படி சமாளிப்பேன் என்று நீ நினைக்கலாம். ஆனால் உன்னை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே. அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உன்னோடு இருக்கிற தேவன் பெரியவர். ஏற்ற சமயத்துல அங்கே கல்விமான்களோடு நீ பேசத்தக்கதான ஞானத்தை கர்த்தர் உனக்கு தருவார். பலவானை மேற்கொள்ளக்கூடிய பலனை உனக்கு தருவார். சூழ்நிலைகளை கடந்து செல்ல உனக்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவர் உன்னை பார்த்தான் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நீங்கள் எதை குறித்து கலங்கி பயந்து கொண்டிருக்கிறீர்களா? சில வழியில் உங்களுடைய சூழ்நிலைகளை நினைத்து ஐயோ, இதை எப்படி சந்திப்பேன், சமாளிப்பேன் என்று நினைக்கிறீர்களா? சிறு கூட்டமாய் நீ இருக்கலாம், நீ சின்னவனாய் இருக்கலாம், நீ சிறியவனா இருக்கலாம், நீ எளியவனா இருக்கலாம், நீ பலவீனனா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? இன்றைய நாள் உங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். பரலோக தகப்பனே, இந்த வார்த்தையின் மூலமா உம்முடைய பிள்ளைகளோடு இடைப்படுகிறவன், உம்முடைய பிள்ளைகள் தனிமையாய் அல்ல ஆண்டவரே, பலவீனர்களாய் அல்ல, இந்த நேரத்தில் நீர் கூட இருக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளுக்கு மேலாக நீர் பெரியவராய் இருக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை அழைத்தவர் ஆண்டவரே, அவர்களை தெரிந்து கொண்டவர், அவர்களை உண்டாக்கின தேவன் நீர். நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன், மேன்மைப்படுத்துகிற தேவன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தேவன் தாமே உங்களுக்கு துணையாயிருப்பார். பயப்படாதே. God bless you.